வணக்கம். நம்மளோட இந்த வேகமான பிஸியான லைஃப்ல நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும்னு நாம எவ்வளோ விஷயங்களை தேடி போறோம் இல்லையா? ஆனா நமக்கான பல பதில்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம கிட்டயே இருக்கு. அப்படி ஒரு பொக்கிஷம் தான் வள்ளலார் வகுத்து கொடுத்த ஒரு அன்றாட வாழ்க்கை முறை. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் ஃபாலோ பண்ற ரொட்டீன் உண்மையிலே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதா இல்ல உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியையும் உறிஞ்சிடுதா? இந்த இடத்துல தான் வள்ளலார் நமக்கு ஒரு வழிகாட்டியா வர்றார். அவர் கொடுத்த நித்திய கர்ம விதிங்கிறது ஏதோ பழைய காலத்து குறிப்பு மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு காலத்தால் அழியாத தீர்வு. சரி, அப்போ அந்த விதிமுறைகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒரு நாளோட மிக முக்கியமான நேரமான காலை பொழுது. அந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? வள்ளலாரோட காலை பொழுதுங்கிறது ரொம்ப நிதானமா அமைதியா ஆரம்பிக்குது. அவசரமே இல்ல பாருங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது, இறைவனை மனசுல நினைக்கிறது, உடலை சுத்தப்படுத்துறதுன்னு இது எல்லாமே அந்த நாளுக்கான ஒரு சரியான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்குது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இந்த காலைப்பானம் தான். இது டீயோ காஃபியோ கிடையாது. கரிசலாங்கண்ணி மாதிரி சில மூலிகைகளை பசும்பால்ல கலந்து நாட்டு சக்கரை சேர்த்து காய்ச்சி குடிக்கிறது. இது உடம்ப உள்ளிருந்து சுத்தப்படுத்தி அந்த நாளுக்கு நம்மள தயார்படுத்தும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. காலையில வேலை செய்யறதுங்கிறது உடம்ப வறுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதிகாலை வெயில் நேரடியா உடம்புல படாம பாத்துக்கணும். ஆனா அதே சமயம் சின்ன சின்ன வேலைகள்ல ஈடுபடுறது உடம்போட ஆற்றலை சீரா வச்சுக்க உதவும். இப்போ இந்த வழிகாட்டியோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் உணவு. வள்ளலார பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசோட தெளிவுக்கும் அதுதான் எரிபொருள். ரெண்டே ரெண்டு அடிப்படை விதிகள் தான், ரொம்ப சிம்பிள். ஒன்று, பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ரெண்டாவது, சாப்பிடும்போது வயிறு முட்டை சாப்பிடவே கூடாது. எப்பவுமே ஒரு கைப்பிடி கம்மியா சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளோ எளிமையான ஆனா எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அறிவுரை. இந்த ஸ்லைடு பாருங்க, உணவோட சமநிலையை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு. ஜீரணத்துக்கு உதவுற மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனா உடம்புக்கு சூட்ட கிளப்புற புளி, மிளகா, உப்பு இதையெல்லாம் குறைச்சிக்கணும். இதுதான் அதோட சாராம்சம். அவர் என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடலான்னு சொல்றாருன்னு இங்க பாருங்க. இது எல்லாமே நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடியது தான். முருங்கக்காய், கத்தரிக்காய், கரிசலாங்கண்ணி கீரைன்னு நம்மள சுத்தி இருக்கிற உணவுகள்லயே அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு. இந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. வள்ளலாரோட உணவு விதிகள்ல இது ரொம்ப உறுதியான நேரடியான ஒரு கட்டளை. மாமிசம், அதாவது புலால் உணவு எந்த வடிவத்திலையும் சாப்பிடக்கூடாதுங்கிறது அவரோட தெரிவான அறிவுறுத்தல். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு நாளோட இரண்டாம் பாதிய, அதாவது மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் எப்படி கவனமாவும் அமைதியாவும் கழிக்கிறதுன்னு பார்க்கலாம். மதியம் சாப்பிட்டதும் ஒரு குட்டி தூக்கம் போடுறது நம்மள் பலக்கரோட பழக்கம். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆழ்ந்த உறக்கம் வேண்டாம், ஒரு சின்ன விழிப்புணர்வோடு கூடிய ஓய்வு போதும்னு சொல்றாரு. இதை ஒரு விதமான மெடிடேட்டிவ் ரெஸ்ட்னு கூட சொல்லலாம். மாலை நேரத்து வேளைகளும் கிட்டத்தட்ட காலை நேரத்தை போலவே தான். நிதானமும் கவனமும் தான் இதுலயும் முக்கியம். மெதுவான நடை, தியானம், ரொம்ப லேசான உணவு, இது எல்லாமே உடம்பையும் மனசையும் ஒரு நல்ல உறக்கத்துக்கு தயார்படுத்துது. இரவு சாப்பாட்டுக்கான விதிகள் ரொம்பவே முக்கியம். மதியம் சாப்பிட்டதுல பாதி அளவு, அதுவும் சுலபமா ஜீரணமாகிற உணவா இருக்கணும். ராத்திரி நேரத்துல தயிர், கீரை மாதிரியான உணவுகளை தவிர்த்தா நல்ல தூக்கம் வரும், செரிமானமும் நல்லா இருக்கும். இப்போ நாம இந்த முழு விளக்கத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். வள்ளலார் மொத்த வாழ்க்கைக்கும் சேர்த்து ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவை கொடுக்கறாரு. இந்த ஃபார்முலா நம்ம வாழ்க்கையோட 4 முக்கியமான அம்சங்களை அளக்குது. முதல்ல ஆகாரம், அதாவது உணவு. உங்க வயிற்ற பாதி அளவுக்கு மட்டும்தான் உணவால நிரப்பணும். ரெண்டாவதா நித்திரை, அதாவது தூக்கம். அது உணவோட அளவுல பாதியா இருக்கணும். அப்படின்னா 1/4 பங்கு தான். மூணாவது மைதுனம், அதாவது இல்லற உறவு. இது ரொம்பவே அளவோடு 16ல ஒரு பங்கா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாரு. கடைசியா இந்த ஃபார்முலாவோட மிக சக்தி வாய்ந்த ஒரு புள்ளி, பயம். வாழ்க்கையில பயத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்? வள்ளலார் சொல்றாரு, ஒரு துளி கூட கிடையாது. 0, 0. பயம்ங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இந்த ஃபார்முலாவோட கடைசி நோக்கம் இதுதான். கோவம், பொறாமை, தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் ஒதுக்கிட்டு எப்பவும் மனசுல ஒரு சந்தோஷத்தோட ஒரு உற்சாகத்தோட இருக்கணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியம். இந்த எல்லா விதிகளுக்கும் ஒரு ஆன்மீக அடித்தளமா இருக்கிறது இதுதான், ஜீவகாருண்யம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு காட்டுறது, அதே போல நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக ஒளிய தியானிக்கிறது. இதுதான் இந்த வாழ்க்கை முறையோட மகுடம்.
இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். வள்ளலார் சொன்ன இந்த ஆழமான விஷயங்கள்ல இருந்து உங்க வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் சிறப்பா மாத்திக்க இன்னிக்கே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மாற்றம் இதுவா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.